வானதூதர்கள் திருச்சபையின் தந்தையர்கள் காவல் தூதர்களை பற்றி கூறுவதாவது, புனித பேசில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் காவல் தூதர் தரப்பட்டிருக்கிறார். நாம் பாவம் செய்வது அவரை துரத்தாவிட்டால் நம் ஆன்மாவை பாதுகாக்கும் தளபதி போன்றவர் ஆவர். புனித யூசிபஸ், மெய்ப்பனில்லா மந்தை ஓநாய்களால் சிதறடிக்கப்படுவது உறுதி. அலகையினால் மனுக்குலம் சிதறடிக்கப்படாமல் இருப்பதற்காக மனுக்குலத்தை உடனிருந்து பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் காவல் தூதர்கள் தரப்பட்டிருக்கிறார்கள் என்கின்றார். புனித ஹிலாரி, அலகை ஆன்மாக்களை அலட்சியம் செய்கின்றது. அதற்கு முற்றிலும் மாறாக காவல் தூதர்கள் ஆன்மாக்களை அன்போடும் மென்மையோடும் அணுகுகிறார்கள் என்கின்றார். காவல் தூதர்கள் நம் துணையாளர்கள். தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நாம் வலுப்பெறும் பொருட்டு துணை நிற்பவர்கள். திருச்சபையின் தந்தை ஓடிகன், நம் உள்ளத்தில் தூய எண்ணங்கள் உதிக்கும் போது சந்தேகம் வேண்டாம். வானதூதர் உங்கள் அருகில் இருக்கின்றார். நல்ல எண்ணங்களை விதையாக விதைக்கின்றார். தீய எண்ணங்கள் உங்கள் மனதில் உதித்தால் எச்சரிக்கையாக துரத்தி அடியுங்கள். அலகை உங்கள் மனதில் கலைகளை விதைத்துக் கொண்டிருக்கின்றான். மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள்.